Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 37:5. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று இன்றைய வாக்குத்தத்த வசனம் கூறுகிறது. இந்த உலக வாழ்க்கை ஒருவரில் ஒருவர் சார்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை. ஒருவரை ஒருவர் நம்பியே ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் கடந்து வருகிறோம். இயற்கையாகவே நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை உண்டு. குழாயை திருகியதும் தண்ணீர் வரும் என்று நம்புகிறோம். சுவிட்சை போட்டவுடன் விளக்கு எரியும் என்று நம்புகிறோம். பஸ்ஸில் ஏறும்போது டிரைவர் ஒழுங்காக கொண்டு சேர்ப்பார் என்று நம்புகிறோம். திருமண நேரத்தில் வாழ்க்கை துணைவர் நமக்கு உண்மையும் முத்தமுமாய் இருப்பார் என்று நம்புகிறோம். கிறிஸ்துவை நம்பாமல் நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பும்போது அந்த நம்பிக்கை வீணாய் போகிறது. ஜூலியஸ் சீசர் விரோதிகளினால் சூழ்ந்து கொண்டு தாக்கப்பட்ட போது தன் நண்பனான புரூட்டஸிடம் ஓடி வந்தார். நண்பா, என்னை காப்பாற்று என்று கதறினார். ஆனால் புரூட்டஸ் செய்தது என்ன? நம்பி தன்னிடம் ஓடி வந்த நண்பனுக்கு துரோகம் செய்து கத்தியினால் அவருடைய வயிற்றில் குத்தினார். ஜூலியஸ் சீசர் மரிக்கும்போது நீயுமா புரூட்டஸ் என்ற துயர கேள்வியோடு மரித்தார். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் 1000 கோடி முறை நம்பலாம். எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனையிலும் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவர், பாதுகாத்து கொள்ள வல்லமையுள்ளவர். வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். வேதம் முழுவதிலும் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற பங்குகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எரேமியா 17:7 சொல்லுகிறது. அடுத்த ஆசீர்வாதம் என்ன? நீதிமொழிகள் 28:25 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவர்களுடைய வாழ்க்கை செழிக்கும், அவர்களுடைய சந்ததி செழிக்கும். யோபு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதின் ரகசியம் என்ன தெரியுமா? அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்த போதிலும் தேவன் பேரில் நம்பிக்கையாயிருந்து அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று தன் நம்பிக்கையை அறிக்கையிட்டார். அடுத்த பெரிய ஆசீர்வாதம், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இது சாதாரண அடைக்கலமல்ல, ஆமனுக்கு செடியை போன்ற அடைக்கலமல்ல, காலையிலே பூத்து மாலையிலே வாடிப்போகிற புல்லை போன்ற அடைக்கலம் அல்ல. அது உயர்ந்த அடைக்கலம். அது உன்னதமானவருடைய மறைவு. அது சர்வ வல்லவருடைய நிழல். கர்த்தரை நம்பின தாவீதை கர்த்தர் எவ்வளவு உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார் என்று பாருங்கள். ஆடுகளை மேய்த்த தாவீதை சிங்கங்களின் கைக்கும் கரடியின் கைக்கும் கோலியாத்தின் கைக்கும் சவுலின் கைக்கும் சவுலினுடைய வீரர்களுடைய கைக்கும் பாதுகாத்து தம் செட்டைகளின் மறைவிலே மறைத்து கொண்டார். தாழ்விலிருந்து எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடு அமர பண்ணினார். பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புங்கள், உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். இன்றைக்கு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருகிறார். இன்று முதல் நீங்கள் எதை செய்தாலும் அது வாய்க்கும், அதில் வெற்றி பெறுவீர்கள். நான் எதை செய்தாலும் தோற்று போகிறேன், நன்றாக படித்தாலும் தேர்ச்சி பெற முடியவில்லை, கடினமாக உழைத்தாலும் வேலையில் ஆசீர்வாதமில்லை,
உறவுகளோடு சுமூகமாக பழக எவ்வளவோ முயற்சித்தாலும் குடும்பத்தில் உறவுகள் முறிந்து போகின்றன. எவ்வளவோ சிரமப்பட்டு முயற்சித்தாலும் பலனே கிடைக்கவில்லை என்று நீங்கள் கூறலாம். பிரியமானவர்களே, இன்று முதல் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆம், மனுஷனுடைய பார்வைக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு என்ன வழியை வைத்திருக்கிறாரோ அதுவே வாய்க்கும் என்று வேதம் கூறுகிறது. ஆம், தேவன் உங்களுக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். இயேசுவே வழி என்று வேதம் கூறுகிறது. வழியாகிய அவர் உங்களுக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவார். உங்களுக்கு முன்னே சென்று அவர் தடைகளை அகற்றுவார். நீங்கள் உயரே மலைகளின் மேல் நடந்து உயர்தலத்தை அடையும்படி அவர் பாதையை நேராக்குவார். ஆகவே நீங்கள் கர்த்தருடைய பாதையில் நடக்க வேண்டும். அதற்காகவே அவர் வேதாகமத்தை, குறிப்பாக புதிய ஏற்பாட்டை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் அதை தினமும் காலையில் வாசிக்கும் போது அவர் தம் கண்களை உங்கள் மேல் வைத்து உங்களுக்கு ஆலோசனை கூறுவார். அன்றைய தினம் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது சில வார்த்தைகளின் மூலமாக அல்லது சம்பவம் மூலமாக அல்லது சில அற்புதங்கள் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசி நீங்கள் நடக்க வேண்டிய வழி இதுவே என்று கூறுவார். ஒரு வசனத்தை கொண்டே உங்களை சுத்தம் பண்ண அவரால் முடியும். அன்றைய தினம் ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான ஞானத்தை அவர் உங்களுக்கு தருவார். ஒரு வசனத்தின் மூலமாக அவர் உங்களை நேராக்கி சுத்திகரிப்பார். பிறகு தேவனுடைய வழிகாட்டுதலோடு நீங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்கும். உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவியுங்கள். அவர் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கைக்கானவற்றையும் நீங்கள் நடக்க வேண்டிய வழியையும் திட்டம் பண்ணியுள்ளார். தீங்கில்லாத எதிர்காலத்தை உங்களுக்கு தரவும் வெற்றியை அளிக்கவும் எண்ணம் கொண்டுள்ளார். உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்திடுங்கள். அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். இந்த கிருபையை தேவன் உங்களுக்கு தந்தருளுவாராக. ஜெபம். அன்புள்ள தகப்பனே, இப்போதே உம்முடைய வல்லமையான பரிசுத்த ஆவியானவர் என் மேல் வரவேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய ஜீவன் இயேசுவின் நாமத்தில் எனக்குள் பாய்ந்து செல்லட்டும். என்னை ஆசீர்வதித்து உம்முடைய வழிகளிலும் என் வாழ்க்கைக்கான உம்முடைய சித்தத்தின்படியும் என்னை நடத்துவதாக வாக்கு கொடுப்பதால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எனக்கு வழிகாட்டுவதால் நான் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். என்னை பெருக பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.